துன்மார்க்கருடைய பாதை. துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. அதை வெறுத்துவிடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. பொல்லாப்பு செய்தாலொழிய அவர்களுக்கு நித்திரை வராது. அவர்கள் யாரையாகிலும் விழப்பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போம். அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். இந்த உபதேசங்கள் எல்லாம் தாவீது தன்னுடைய குமாரன் சாலமோனுக்கு சொன்னது என்று வேத பண்டிதர்களில் சிலரும், இவை சாலமோன் நமக்கு சொன்னது என்று வேத பண்டிதர்களில் வேறு சிலரும் சொல்லுகிறார்கள். இந்த உபதேசங்களை சாலமோனே சொல்லுகிறார் என்பதை வேத பண்டிதர்கள் அநேகர் ஏற்றுக்கொள்கிறார்கள். துன்மார்க்கரின் பாதையை பற்றி சாலமோன் நமக்கு எச்சரிப்பாக சொல்லுகிறார். துன்மார்க்கருடைய பாதை அழிவுக்கு நேரான பாதை. நாம் அவருடைய பாதையில் பிரவேசிக்க கூடாது. தீயருடைய வழியில் நடக்கக்கூடாது. நாம் அதை வெறுத்துவிட வேண்டும். அதன் வழியாய் போகக்கூடாது. அதை விட்டு விலகி கடந்து போக வேண்டும். நாம் பாவிகளோடு ஐக்கியமாகவும் இருக்கக்கூடாது. துன்மார்க்கருடைய பாதையும் தீயருடைய வழியும் நம்மை அழிவுக்கு நேராக அழைத்துச் செல்லும். அழிவுக்கு நேரான பாதை விசாலமாயிருக்கும், ஆனால் அதன் முடிவோ அழிவு. சில சமயங்களில் நாம் பாவத்தின் வாசல் வரையிலும் பிரவேசித்து விட்டாலும் அது பாவத்தின் பாதை என்பதை உணர வேண்டும். அதை வெறுக்க வேண்டும். அந்த வாசலுக்குள் பிரவேசித்து பாவத்தின் வழியாய் போய்விடக்கூடாது. பாவத்தின் பாதையை விட்டு விலகி கடந்து போய்விட வேண்டும். நம்முடைய தப்பிதங்களை நாம் உணரும் போது அந்த தப்பிதத்தை மறுபடியும் செய்து விடாதவாறு அதை விட்டு விலகி கடந்து வந்துவிட வேண்டும். இப்படிப்பட்ட தீர்மானம் எடுப்பதில் காலதாமதம் பண்ணக்கூடாது. நாம் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நாம் அழிவின் பாதையில் போய்கொண்டிருப்போம். நாம் பாவத்தை விட்டும் பாவிகளை விட்டும் எவ்வளவு தூரம் விலகி இருக்க வேண்டும் என்றும் நமக்கு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு மாத்திரம் பாவத்தை விட்டு விலகி கடந்து போனால் போதாது. அதை விட்டு முற்றிலுமாய் விலகி கடந்து போய்விட வேண்டும். எவ்வளவு அதிகமான தூரம் நாம் பாவத்தை விட்டு விலகுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மை உண்டாகும். பாவத்தை விட்டு போதுமான தூரம் விலகி வந்துவிட்டோம் என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது. நாம் எப்போதுமே பாவத்தை விட்டு விலகி கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். துன்மார்க்கருடைய சுபாவம் பொல்லாப்பானது. பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது. அவர்கள் யாரையாகிலும் விழ பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போய்விடும். அவர்கள் துணிகரமாய் பாவம் செய்கிறவர்கள். அவர்களுடைய சிந்தையில் எப்போதுமே பொல்லாப்பு நிரம்பி இருக்கும். அவர்கள் தொடர்ந்து பொல்லாப்பு செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்து கொண்டே இருப்பார்கள். மற்றவர்களின் சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தீங்கு செய்து கொண்டே இருப்பார்கள். பொல்லாப்பு செய்வதுதான் அவர்களுடைய ஓய்வு. அதுவே அவர்களுடைய நித்திரை. அதுவே அவர்களுடைய போஜனம். துன்மார்க்கர் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். அவர்கள் புசிப்பதும் குடிப்பதும் அவர்களுக்கு துன்மார்க்கத்தினால் கிடைத்திருக்கிறது. அவர்கள் பிறரை ஒடுக்கி வஞ்சித்து போஜனம் பண்ணுகிறார்கள். துன்மார்க்கர் தங்களை நல்லவர்கள் போல காண்பிப்பார்கள். பொல்லாப்பு செய்வதில் பிரியப்படுவார்கள். அவர்கள் நம்மிடத்தில் நல்லவர்கள் போல நடிப்பார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயத்திலோ வஞ்சனை நிரம்பி இருக்கும். துன்மார்க்கர் தங்கள் இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். நாம் துன்மார்க்கருடைய வழிகளில் போகக்கூடாது. தீயருடைய வழிகள் நடக்கக்கூடாது. நாம் அவருடைய வழியை விட்டு விலகிவிட வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் நம்மை பாவத்தில் விழ வைப்பார்கள். நம்மை அழிவுக்கு நேராக அழைத்துச் செல்லுவார்கள். நீதிமான்களின் பாதை வெளிச்சமாய் இருக்கிறது. அது நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நீதிமான்களுடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். அவர்கள் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது அவர்களுக்கு நிலைவரப்படும். கிறிஸ்துவே நமக்கு வழியாகவும் நமக்கு வெளிச்சமாகவும் ஒளியாகவும் விளக்காகவும் இருக்கிறார். விசுவாசிகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையே நம்மை வழிநடத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபத்தை போல இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சத்தில் நடக்கிறார்.
அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவரைப் போலவே வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நம்முடைய வெளிச்சம் விடியற்கால வெளுப்பை போல பிரகாசமாயிருக்கும். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தைப் போல் ஆகும். ஏசாயா 58:8-10 வரை. சூரிய பிரகாசம் இருளை நீக்குகிறது. வெளிச்சம் இருளின் அந்தகார கிரியைகளுக்கு முடிவை உண்டு பண்ணுகிறது. நீதிமான்களின் வெளிச்சம் வளருகிற வெளிச்சம். இது அதிகமாய் பிரகாசிக்கிற வெளிச்சம். மெழுகுவர்த்தியின் வெளிச்சம் நேரம் ஆக ஆக மங்கி போகும். முடிவில் அது அணைந்து போகும். நீதிமான்களுடைய வெளிச்சமோ நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய ஜீவிய காலம் வரையிலும் இந்த பிரபஞ்சத்தில் சூரிய பிரகாசம் போல பிரகாசமான வெளிச்சத்தை கொடுப்பார்கள். துன்மார்க்கருடைய பாதையோ கார் இருள் போல இருக்கும். அவருடைய கிரியைகள் இருளின் கிரியைகள். அவருடைய பாதையில் நாம் பிரவேசிக்க கூடாது. நாம் அதை வெறுத்து விட வேண்டும். துன்மார்க்கருடைய வழியில் போகாமல் அதை விட்டு விலகி கடந்து போய்விட வேண்டும். மற்றவர்களுக்கு பொல்லாப்பு செய்வதுதான் துன்மார்க்கருக்கு பிரியமானது. மற்றவர்களை விழ பண்ணுவதுதான் அவர்களுக்கு பிரியமான கிரியை. துன்மார்க்கர் மற்றவர்களுடைய நன்மையை நாடமாட்டார்கள். அவர்கள் வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் விரும்ப மாட்டார்கள். துன்மார்க்கர் இருளின் பிள்ளைகளாக இருப்பதினால் இருளின் கிரியைகளை செய்கிறார்கள். துன்மார்க்கர் இருளில் நடக்கிறார்கள். அவர்களுடைய பாதை கார் இருளைப் போல இருக்கிறது. துன்மார்க்கர் இருளில் பாதை தெரியாமல் இடறி விழுகிறார்கள். ஆனால் அவர்கள் தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் மற்றவர்களை விழ பண்ணுகிறார்கள். அதே வேளையில் அவர்களும் விழுகிறார்கள். தாங்கள் விழுவதற்கான காரணம் என்ன என்பது தெரியாமலேயே துன்மார்க்கர் இருளில் விழுந்து கிடக்கிறார்கள். தீயருடைய வழியில் நடவாதவர்கள் ரேகாபியர், யோசேப்பு, இயேசு கிறிஸ்து. தீயருடைய வழியில் நடந்தவர்கள் லோத்து, சாலமோன், யோசபாத். நீதிமொழிகள் 4:14-17 வரை 19 ஆகிய வசனங்களில் துன்மார்க்கருடைய கொடிய இருளடைந்த பாதையை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 4:18 வசனத்தில் நீதிமான்களுடைய பிரகாசமான பாதை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீதிமான் மரிக்கும்போது இனிமேல் அவனுடைய ஆத்மா பாதாளத்திற்கு செல்வதில்லை, மகிமைக்கு நேராக செல்லும். துன்மார்க்கர் மரித்த பின்பு அவர்களுடைய ஆவியும் ஆத்மாவும் மரித்து போகாமல் உணர்வோடு இருக்கும். மனுஷருக்கு பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருந்தவர்கள் யாக்கோபு, நாத்தான்வேல், காந்தாகே என்னும் எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியின் மந்திரி, கொர்நேலியு, கிறிஸ்தவ விசுவாசிகள் அனைவரும். துன்மார்க்கருடைய பாதையில் கார் இருளை போன்றவர்கள் கோராகு, ஆகாப், பாபிலோனியர், யூதர்கள், புறஜாதியர்.